ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க. பூண்டு தொக்கு பண்ண போகிறோங்க. பூண்டு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வாய்வு இருந்தால் களைச்சி விட்டுடும். அதே சமயம் ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷரை குறைக்கும். பூண்டு சாப்பிட்றதுனால அது ஒரு தொக்கு ஃபார்மில் பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே பெரிய பூண்டை எடுத்தேன். இப்போ உரித்து வச்சுருக்கேன். இதுவே ஒரு 200 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் இருந்தது அப்படியே உரித்து வச்சுருக்கேன். உரித்த பூண்டு, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் எப்போதும் மாதிரி தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இது என்னது பெருங்காயத்தூள், இது வெந்தயப்பொடி, அப்புறம் நல்லெண்ணெய்ங்க. இது தாங்க தொக்குக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். வாங்க, முதல்ல என்ன பண்ணணுன்னா எண்ணெய் ஊற்றி பூண்டை நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட வேண்டியதான். ரொம்ப ஈஸிங்க. சின்ன பிள்ளைங்க கூட பண்ணலாங்க. இது தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சாத்தில் கூட போட்டு கலந்து சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பூண்டு. டைம் கிடைக்கிறச்சா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இந்த பூண்டை போட்டுடலாம். காயணுன்றதுலாம் கிடையாது. ஓகேவா? பூண்டை போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிக்கிட்டே உங்களுக்கு காட்டுறேன். சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஆயில் ஊற்றுறதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா நல்லா செவந்து வரணும், வெந்துடணும். முக்கால்வாசி பூண்டு வெந்துடணும். அதுக்கு தான் ஆயில் போட்டிருக்கேன். கலந்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் போயிடும். அதுக்கு தான் 90% வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 10% வேகணும். ஏன்னா நல்லா வெந்துட்டால் உங்களுக்கு அந்த தொக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லா வதங்கிச்சு. பூண்டு கலர் நல்லா மாறிட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பூண்டை இப்படி எடுக்கணுங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயிலேருந்து தள்ளி தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்ச உடனே எடுக்கணும். அந்த மிச்சம் எண்ணெய் இருந்ததுன்னா அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு தான் எடுக்கணும். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு பூண்டை வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அரைக்கும் போது நம்ம தான் தண்ணி ஊற்ற மாட்டோம்ல, அந்த ஆயிலே அரைச்சிடலாம். ஓகேவா? பூண்டு வதக்கி ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் சில பொருட்களெல்லாம் போட்டு அப்படியே சுற்றிட்டு அதுக்கு பிறகு பூண்டை போட்டுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன போடலாம் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஷ்மீர் சில்லி பவுட்ரு இருந்ததுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா அது கலரும் கொடுக்கும். கொஞ்சம் பத்ததுக்கு வெறும் மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை போட்டுற வேண்டியதுதான். ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டோம்ல, ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு அப்படியே தாளிக்க வேண்டியதுதான், கடுகு போட்டு. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம அரைக்க போகிறது. பல்ஸ் மூடில் அரைங்க. ஆயில் இருந்தால் பரவாயில்ல. இது பாருங்கள், ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். இப்படி தான் அரைக்கணும், பல்ஸ் மூடில் தான் அரைக்கணும். எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. நம்ம இப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு காரம்லாம் இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல பச்சையாக, அந்த வாசனை கொஞ்சம் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை போட்டு நல்லா கலந்து விட்டு
கொதிக்க வச்சு கொஞ்சம் புளி ஊற்றி இறக்கணும். ஓகேவா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூண்டு நம்ம வடிகட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த ஆயில் இருக்குது, அதில் நம்ம கடுகு போட்டுடலாம். ஓகேவா? கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை போட்டு நல்லா 2 பெரட்டிட்டு ஆயில்லையே, அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பூண்டு தொக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கருவேப்பிலெல்லாம் வேண்டாங்க. ஓகே, நான் அரைச்சி விழுதை போட்டுடுறேன். இந்த விழுதை போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறணும் ஆயிலில். வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றணும். அதில் தான் இந்த தொக்கு வேகணும், அப்போ தான் ரொம்ப நாள் வரும். நல்லா புளி ஊற்றியாச்சு. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செம்மையாக வருங்க தொக்கு. இது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டோன்னா அது அப்படியே சுண்டிடும். ஆயில் ஓகே தான் போகும், ஏன்னா அது கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு ஆயில் வெளியேற்றும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் வெள்ளை போட்டிருக்கோம், ஸ்வீட்டு எல்லாம் கலந்த மாதிரி கொதிச்சு பிறகு வீடே மணக்குது. ஒரே பூண்டு வாசனை. எல்லோரும் சாப்பிட்லாங்க. இறக்கிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்படி நல்லா கலந்து விடணும். சட்டியில் ஒட்டக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? இப்படி தான் வரணும். அந்த ஆயில் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒட்டாமல் வருது. நல்லா கொதித்து அடங்கினோடனே ஒரு பாக்ஸில் எடுத்துடலாம். நம்மளுக்கு பூண்டு தொக்கு ரெடி. இது சாப்பிட்றதுனால கேஸ் பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிக்கலாம், ப்ரெஷர் குறையும். பூண்டோட பெனிஃபிட் உங்களுக்கு தெரியாதாங்க? தனியாக பூண்டை குழம்புலலாம் போட்டு உரித்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி தொக்கு வாங்கி சூப்பராக வச்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. சாத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதம், தயிர் சாதம், எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். சரிங்களா? தொக்கில் இந்த ஆயில் அப்படியே வரணும். அப்படி வந்துட்டால் தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள், அதே சமயம் நல்லெண்ணெய் தாங்க. அந்த நல்லெண்ணெய் உங்களுக்கு தொக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபைனலாக ஒரு பவுட்ரு போடுமே, உங்களுக்கு தெரியுமா? தொக்கு ஊறுகாய்க்கெல்லாம் லாஸ்ட்டாக ஒன்று போடுவோமே, அது போட்டோடனே இறக்கி வச்சிட வேண்டியதான். பாருங்கள், வெந்தய பொடி அதை போட்டுட்டு 2 கலந்துட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு பூண்டு தொக்கு. சாப்பிட வாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. எண்ணெய் இருக்க தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் வரும் தொக்கு, இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ரெடி ஆயிடுச்சு தொக்கு.